முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ பிறந்த மாதத்தை தொட்டுவிட்டாய்தானே? இனிமே பாரு, நீ பிறந்த மாசம்தான் இந்த வருஷத்திலேயே சிறப்பான மாதம்னு எல்லாரும் பேசிக்கொள்ளும்படியாக உன் வாழ்க்கை உயர்வதை நீ கண்கூட மனம் குளிர பார்க்க போற. இத்தனை நாளா வேணும்னா ஓர் ஆசைப்படியும் நீ பிறந்த மாத கணக்குப்படியும் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ சந்திச்சு என்ன செஞ்சாலும் அதில் ஒரே தடையாக வந்திருக்கலாம், தடங்களாக வந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வருடத்தில் இந்த மாதம் உன்னுடைய பிறந்த மாதம் நெருங்கும் போது அதிலிருந்து உன் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். இப்போது நீ தொட்ட மாதம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன்னுடைய பிறந்த மாதத்தையே கணக்கு போட்டு அந்த மாதத்தில் நீ பிறக்கும்படி செஞ்சதே இந்த முருகப்பெருமான் நான் தானே. எப்போ உனக்கு எதை செய்யணும் நல்லா தெரிஞ்ச நான் தான். முக்காலமும் அறிந்த நான் தான். உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதத்தில் நீ பிறக்கும்படி செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் நீ பிறந்ததிலிருந்தே உனக்கு நிழலாக நான் உன் கூடவே தான் இருக்கிறேங்கிறது உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த முருகன் அனைத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து உன் பக்கத்திலேயே இருந்து செஞ்சுக்கிட்டு தானே இருந்தேன். இத்தனை நாட்களாக என் மேலே நம்பிக்கை வச்சு பக்தியோடு நீ வாழ்ந்திருந்தாலும் தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வந்து உன்னை படுத்திக்கிட்டு இருந்ததும் உண்மைதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது இந்த வருடத்தில் இருந்தே உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வழி நடத்த போகிறேன். உன் வாழ்க்கைக்கான வளமும் நலமும் கொடுத்து என் அருள் மூலமாக பரிபூரணமாக உன்னை நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய எதிர்காலங்கிறது ஏற்ற மிகுந்ததாக இருக்க போது. என்னுடைய அருளால் உன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நீ நலமாக வாழுவாய் என் செல்வமே. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைப்பேன்னு நான் சொன்னதுபடி இப்போது அதற்கான நேரமும் வந்துடுச்சு. நீ பிறந்த மாதம்தான் உன் வாழ்க்கைக்கான உகந்த மாதமாக இருக்கும் அப்படின்னு தான் உனக்கானதை சிறப்பாக நடத்தி வைக்க இந்த மாதத்தையே நான் தேர்ந்தெடுத்தேன். அது மட்டுமல்ல, இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே போலதான் நீயும் ஒரு காரணத்தோடு தான் இந்த பூமியில் பிறந்திருக்க. இனி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் மிக அற்புதமானதாக உன்னை வந்து சேரும். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலகட்டம்தான். அதிகபட்சம் 90 வயசு வரைக்கும் வாழப்போகிற உன் வாழ்க்கையில் தேவையில்லாத அகங்காரமும் தேவையில்லாத எண்ணங்களும் அடுத்தவங்களை பார்த்து போட்டி பொறாமைப்படக்கூடிய எண்ணமும் உனக்குள்ள வேண்டாமேன் செல்வமே. தேவையில்லாத எதுக்கும் உதவாத சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அகங்காரம் ஆனவன்னு எல்லாத்தையும் தூக்கி உடைச்சி எரிஞ்சிட்டு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கவும் தவறை மன்னிக்கவும் கற்றுக்கோ. எல்லா மனிதர்களிடமும் நீ அன்பாயிரு, பாசமாறு. ஆனால் அதே நேரத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கோ. யாரையும் பார்த்த உடனே முழுசாக நம்பிடாம அவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ மெதுவாக நம்பிக்கை வச்சா போதும். உன் வாழ்க்கை முழுவதுமே இனி மகிழ்ச்சியாக இருக்கும்படி உனக்கான எல்லாத்தையும் நான் செய்ய தான் போகிறேன். எங்கே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்? என் வாழ்க்கையே ஒரே கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளுமா இருக்கேன்னு நீ சொல்கிறியா? கள்ளிச்செடியை சுற்றி முட்கள் இருக்கிறத மட்டும்தானே நீ பார்த்துருப்ப. ஆனால் கள்ளிச்செடியில் நிறைய பூவும் பூக்கும்னு உனக்கு தெரியுமா? கள்ளிச்செடியை சுற்றி முட்களாக இருக்கேன்னு பயந்து அதில் பூக்கள் பூக்காமல் இருப்பது கிடையாது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்னதான் முட்கள் இருந்தாலும் உன்னை சுற்றி பூக்களும் மலரும்படி உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மலரும்படி நான் இப்போ உனக்கான விஷயங்களை அழகாக செய்ய போறேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே. உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே உன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சாலும் சரி, அல்லது மனஸ்தாபம் மன வருத்தம்னு உன்கிட்ட பேசாம இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல உனக்குன்னு யாருமே இல்லைனாலும் சரி, எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் சரி, ஒன்றை தாங்கி பிடிக்க உன் அப்பன் முருகன் இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ எதுக்காகவும் தயக்கம் கொள்ளவே வேணாம். தன்னம்பிக்கையோடு முன்னேறி போனினா உன்னை வழிநடத்தி செல்ல உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக எப்போதும் என்றும் என்றென்றும் என்னாலும் இருப்பேன் என் செல்வமே.
உன்னை எதிர்த்துக்கிட்டு வர 1000 பேரை பார்த்து நீ பயப்படாம எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் ஏற்றுக்கலான்ற துணிஞ்சு தைரியமாக நின்னா உன்னை எதிர்ப்பது எவனாகவே இருந்தாலும் அவன் உன்னை பார்த்து பயந்துட்டு போவான். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா. இந்த முருகனின் பிள்ளையாகிய உன்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்து எல்லாரும் தலை நிமிர்ந்து ஓடும்படி எல்லா விஷயங்களையும் அற்புதமாக நான் செய்ய போகிறேன். உன்னுடைய எதிரியும் தலை தெறிக்க ஓடுவதை பார்த்து நீ வியந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக நிற்கும்படி உன் வாழ்க்கையை மிக சந்தோஷமானதாகவே மாற்ற போகிறேன். உன் எதிர்காலங்கிறது உனக்கு பிடிச்ச வசந்த காலமாக இருக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க நான் தயாராக ஆன பிறகு இனி நீ பயப்படுறதுக்கு வேலையே இல்லை. உன் வாழ்க்கையில் பாராட்டும் பரிசுகளும் கௌரவமும் பெருமையும் வந்து சேரப்போகுது. நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழும்படி எல்லா நல்லதையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ என்ன நினச்சியோ அது நிச்சயமாக நடக்க தான் போகுது. கண்ணீர் விட்டது போதும் என் பிள்ளையே, கண்ணை திறந்து என்ன பாரு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். உனக்கானதை நீ நினச்சது போலவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன்னுடைய உயிர் என் கைகளுக்குள்ளதான் இருக்கு, உன் வாழ்க்கையும் என் கைகளுக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ என்னவோ எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து செய்கிற. ஆனால் யாருமே உன்னை புரிஞ்சுக்காம, யாருமே உன்னை தெரிஞ்சுக்காம, உன்னுடைய நல்ல குணத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கவங்க இஷ்டத்துக்கு சுயநலத்தோடு வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க அல்லவா. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவைன்னுதான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர உனக்கு என்ன பிடிக்கும், உனக்காக ஏதாவது செய்யலாமான்னு யாருக்கும் யோசிக்க மனசும் இல்லை, நேரமும் இல்லை. என்ன பண்ணுறது, நீ எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து செஞ்ச. இப்போ உனக்காக செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போது தானே மற்றவங்களுக்காக நினச்சி நம்ம செலவழித்து பணத்தை வீணாக்கிட்டோமேன்ற அந்த பணத்தின் அருமை உனக்கு புரிய வருது. இனிமேலாவது மற்றவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்த்து செய்கிறத நிறுத்திட்டு உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் கடைசி எதிர்காலத்துக்காக இப்போதுலேருந்தே சேர்த்து வைக்கணுன்றதை யோசிக்க ஆரம்பி. தொலைச்ச பிறகு அப்புறமா தேடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? கையில் இருக்கும்போது எல்லாத்தையும் அலட்சியமாக நினச்சிட்டு அப்புறம் தொலைஞ்ச பிறகு தேடுவதே இந்த மனிதர்களுக்கு வாடிக்கையான குணமாக ஆகிப்போச்சு. முதல்ல உன் வாழ்க்கையில் தொலைந்தது உனக்கானது அல்லங்கிறத புரிஞ்சுட்டு தொலைஞ்சு போனதை விட்டுடு. உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ, எது சரியோ, எது உன் வாழ்க்கையின் பொக்கிஷமாக உன் கூடவே இருக்குமோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையும் நல்ல மனிதர்களையும் நீ வாழும் வாழ்க்கையில் உன் கூடவே நிரந்தரமாக இருக்கும்படி செய்து நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தர்றேன். உன் வாழ்க்கை முழுவதையுமே இந்த முருகனின் பாதத்தில் வச்சிட்டினா இனி வரும் காலம் முழுவதும் உனக்கான வசந்த காலமாக இருக்கும். நீ பிறந்த இந்த மாதம் அடுத்து வரும்போது இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை நீயே உணர ஆரம்பிப்ப. உன் மனசில் என்ன கவலை இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு. இந்த முருகப்பெருமான் உனக்காகவே அதை சரி செய்திருவேன் என் செல்வமே. உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இப்போது உன் வீட்டில் செல்வ வளம் பெருகி குவியும்படி நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கை இப்போது கனவுல கூட பார்க்க யோசிக்க முடியாத அளவுக்கு இன்பமயமான வாழ்க்கையாக மாறப்போகுது. உன் கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்துக்கு துரத்தி அனுப்ப போகிறேன். உன் அப்பன் முருகன் என்னை நம்பு. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே. பெத்தவங்க உன் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை உனக்கு புரியாது. ஆனால் காலதாமதம் ஆன பிறகு அவங்க நமக்காக இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சு கஷ்டப்பட்டிருக்காங்களே, நம்ம இத்தனை நாள் இதை புரியாமல் அலட்சியமாக இருந்துட்டோமே நீ உணரும்போது அவங்க உன் பக்கத்தில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போதே உன் பெற்றவர்களின் அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு அவர்களுக்கான அன்பையும் செலுத்தக்கூடிய பிள்ளையாக நீரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே. நீ மனசளவில் யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல. நீ செஞ்ச எல்லா புண்ணியங்களுக்குமான நலனும் இப்போது தானாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன்.
கூடிய சீக்கிரம் என் அருளால் உனக்கான வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடந்து எல்லா நன்மைகளையும் நீ அனுபவிக்க போற. நீ ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் மிக சுலபமாக மிக சீக்கிரமாகவே உன்னை வந்து சேரப்போது என் செல்வமே. உன்னுடைய நீண்டகால போராட்டத்துக்கு நிறைவு காலம் வந்துடுச்சு. உன்னுடைய தியாகத்துக்கான பலனை இப்போது நீ தாராளமாக அனுபவிக்க போற. நீ செஞ்ச நல்லதும் நன்னியமும் நன்மைகளும் புண்ணியமும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டப்போது. இத்தனை நாளாக உனக்கு இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் இடைவிடாத துன்ப துயரங்களும் எல்லா எரிச்சல்களும் தொல்லைகளும் உன்னை விட்டு விலகி போய் இனி இனிமையான சந்தோஷமான சுகமான நீ எதிர்பாராத வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கையாக வாழ போற. சந்தோஷமாய் வாழ தயாராகு என் தங்கமே. கந்தனை நம்பினார் கைவிடப்பட மாட்டாருங்கிற மாதிரி நான் உன்னை கைவிடாம காப்பாத்தி உன் மனசுல இருக்கிற வருத்தங்களை எல்லாம் போக்கி நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அருள வந்திருக்கேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது முடிவு காலம் வந்துடுச்சு. ஏன்னா உனக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்துட்டேன் தானே. இனிமே உன் வாழ்க்கையில தோல்வியே இல்லை. வாழ்க்கையில தோல்வியே பார்க்காதவன் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டான். ஆனா இத்தனை நாட்களாக தோல்வியை மட்டுமே பார்த்து கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு கவலைப்பட்ட உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய எல்லா நாளும் போராட்டமே இல்லாத நிம்மதி நிறைந்த சந்தோஷமான வெற்றி நாளாக இருக்க போகுது. ஆமியன் செல்வமே, நீ பெற்ற அனுபவங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னுடைய தோல்விகளும் சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கையில இருக்கும் இருளையெல்லாம் விலக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க போகுது. உன் வாழ்வில் ஒளியேத்த நான் வந்த பிறகு இனி எல்லாமே சுகமாக சந்தோஷமான விஷயங்களாகவே நடக்கும். இத்தனை நாளாய் காத்திருந்த உன் வாழ்க்கையில இப்போது மகிழ்ச்சியான காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ எதிர்பார்த்த எல்லாமே நீ ஆசைப்பட்ட எல்லாமே உன்னிடம் வந்து சேர வேண்டியவையும் உனக்காக நான் படைத்ததும் எல்லாமே உன்கிட்ட வந்து சேரப்போது. தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் நீ எதிர்பார்த்த காரியமும் நினைச்ச காரியமும் வெற்றிகரமாக நடந்து முடியும். எல்லாரும் உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சொல்றதையே கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாற போறாங்க.